செய்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் சரவணன். தேமுதிக சார்பாக அதன் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில தரப்பின் மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மாவட்ட செயலர் கூட்டம் மிக முக்கிய நிர்வாகிகளும் கலந்திருக்கிறார்கள். LK சுதீஷ், மேலும் பாட்சாதி, அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கிய மாவட்ட செயலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் என்ன பார்க்கப்படி, ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி உறுதியாகி அது LK சுதீஷ் நாடாளுமன்ற குறிப்பாக மாநில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதனையொட்டி அடுத்தது குறிப்பாக எத்தனை இடங்கள் தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு சூழல் என்பது தேமுதிக இருக்கிறது. தொடர்ந்து திமுக பொறுத்த வரைக்கும் தனது கூட்டணி கட்சி ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்குவதில் ஒவ்வொரு நாட்கள் பேச்சுவார்த்தை என்பது ஒன்றாம் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம் என தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. முதலிடம் காங்கிரஸ் முடிந்திருக்கிறது. அடுத்தது கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான ஒரு புறம் போயிருந்தாலும் கூட தேமுதிக நிலைமை என்னவாக இருக்கிறதும், ஏன்னா குறிப்பாக தேமுதிக கூட்டணிக்கு வந்த பிறகுதான் பல்வேறு கட்சிகளுக்கு இடங்கள் குறைக்கப்படுவதாக ஒரு விமர்சனம் என்பது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேமுதிக சார்பாக எத்தனை இடங்கள், அதாவது இரட்டை இலக்க எண்கள் தொகுதி வேணும் என ஏற்கனவே பிரதான கோரிக்கையாக தேமுதிக பல்வேறு இடங்கள்ல வைத்து வராங்க. இந்த நிலையில் திமுகவில் நிலவும் இந்த குழப்பங்கள் குறித்தும் குறிப்பாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை இருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. இருந்த போதிலும் எத்தனை இடம் கேட்டுப்பட இருப்பதாகவும் இது தொடர்பாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு ஏற்கனவே இன்று குறிப்பாக திமுக தலைமையை நேரடியாக அழைக்கும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்களா அல்லது நாளை அந்த பேச்சு நடைபெறுமா? அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர்களுடைய ஒத்த கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு அதில் எத்தனை கோரிக்கை இடங்கள் வேண்டும் என கோரிக்கை இருக்கா, அந்த கோரிக்கையை குறிப்பாக திமுக தலைமையிடம் தெரிவிப்பதற்காகவும் என இந்த மாவட்ட செயலர் கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவர்களுடைய கோரிக்கை இரட்டை இலக்கமா அல்லது ஏற்கனவே பரவலாக பேசப்பட்டது என்றால் 6 இடங்கள் மேலும் ஒரு மாநில உறுப்பினர் என்ற கேள்வி பரவலாக பேசப்பட்டது. இதனில் 6 இடங்கள் ஒதுக்க வாய்ப்பு இருக்குதா, அது கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அப்படி கேட்கும் பட்சத்தில் அந்த பேச்சுவார்த்தை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகருமா என்ற கேள்வி வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் பல்வேறு விவகாரம் குறித்து விவாதிப்பாக எதிர்பார்க்கப்படும். கடந்த முறை கூட்டத்தில் இருந்த போது மாநில உறுப்பினர்கள் தருவதாக என்ற வாக்குறுதி கொடுத்த கட்சிகள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறது ஒரு மாநிலவை உறுப்பினர், அதாவது LK தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த அறிவில் பார்க்கும்போது திமுக சொல்லும் கோரிக்கை ஏற்பார்கள் என்ற குறிப்பாக சூசமாக அரசியல் விமர்சகர்களும் கருத்தை பதிவு செய்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரவணன். செய்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. சென்னையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், இந்த கூட்டத்தின் நோக்கம் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் சரவணன். தேமுதிக சார்பாக அதன் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில தரப்பின் மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மாவட்ட செயலர் கூட்டம் மிக முக்கிய நிர்வாகிகளும் கலந்திருக்கிறார்கள். LK சுதீஷ், மேலும் பாட்சாதி, அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கிய மாவட்ட செயலர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் என்ன பார்க்கப்படி, ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி உறுதியாகி அது LK சுதீஷ் நாடாளுமன்ற குறிப்பாக மாநில உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதனையொட்டி அடுத்தது குறிப்பாக எத்தனை இடங்கள் தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு சூழல் என்பது தேமுதிக இருக்கிறது. தொடர்ந்து திமுக பொறுத்த வரைக்கும் தனது கூட்டணி கட்சி ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்குவதில் ஒவ்வொரு நாட்கள் பேச்சுவார்த்தை என்பது ஒன்றாம் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம் என தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருக்கிறது. முதலிடம் காங்கிரஸ் முடிந்திருக்கிறது. அடுத்தது கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான ஒரு புறம் போயிருந்தாலும் கூட தேமுதிக நிலைமை என்னவாக இருக்கிறதும், ஏன்னா குறிப்பாக தேமுதிக கூட்டணிக்கு வந்த பிறகுதான் பல்வேறு கட்சிகளுக்கு இடங்கள் குறைக்கப்படுவதாக ஒரு விமர்சனம் என்பது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேமுதிக சார்பாக எத்தனை இடங்கள், அதாவது இரட்டை இலக்க எண்கள் தொகுதி வேணும் என ஏற்கனவே பிரதான கோரிக்கையாக தேமுதிக பல்வேறு இடங்கள்ல வைத்து வராங்க. இந்த நிலையில் திமுகவில் நிலவும் இந்த குழப்பங்கள் குறித்தும் குறிப்பாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை இருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. இருந்த போதிலும் எத்தனை இடம் கேட்டுப்பட இருப்பதாகவும் இது தொடர்பாக இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு ஏற்கனவே இன்று குறிப்பாக திமுக தலைமையை நேரடியாக அழைக்கும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார்.
அதன் அடிப்படையில் இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்களா அல்ல நாளை அந்த பேச்சு நடைபெறுமா? அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக மாவட்ட செயலாளர்களுடைய ஒத்த கருத்துக்களை கேட்டதற்கு பிறகு அதில் எத்தனை கோரிக்கை இடங்கள் வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை குறிப்பாக திமுக தலைமையிடம் தெரிவிப்பதற்காகவும் என இந்த மாவட்ட செயலர் கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை இரட்டை இலக்கமா அல்லது ஏற்கனவே பரவலாக பேசப்பட்டது என்றால் 6 இடங்கள் மேலும் ஒரு மாநில உறுப்பினர் என்ற கேள்வி பரவலாக பேசப்பட்டது. இதில் 6 இடங்கள் ஒதுக்க வாய்ப்பு இருக்குதா? அது கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவாளா என்ற எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. அப்படி கேட்கும் பட்சத்தில் அந்த பேச்சுவார்த்தை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகருமா என்ற கேள்வி வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மாவட்ட செயல் கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இந்த மாவட்ட செயல் கூட்டத்தில் பல்வேறு விவகாரம் குறித்து விவாதிப்பாக எதிர்பார்க்கப்படும். கடந்த முறை கூட்டத்தில் இருந்த போது மாநில உறுப்பினர்கள் தருவதாக என்ற வாக்குறுதி கொடுத்த கட்சிகள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. ஆனால் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறது. ஒரு மாநிலவை உறுப்பினர் அதாவது எல்கேஎஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த இடத்தில் பார்க்கும்போது திமுக சொல்லும் கோரிக்கை ஏற்பார்கள் என்ற குறிப்பாக சூசகமாக அரசியல் விமர்சகர்களும் கருத்தை பதிவு செய்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த மாவட்ட செயலர் கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.